உச்சிஹா குலத்தின் நெருக்கடியான அந்த சூழலில் ஒரே ஒருவனே மீதமிருந்தான். அவனது பெயர் சாசுகே. இளமை காலத்தில் சாசுகே அவன் அண்ணன் இட்டாச்சி மூலம் குலத்தின் முழு அழிவை கண்டன். அவன் அண்ணன் தன் பெற்றோர்களை மட்டுமின்றி குலத்தின் அனைத்து பெயர்களையும் கொன்று கொண்டான். அந்த நாளிலிருந்து சாசுகே தனது அண்ணனை வெறுத்து அவனை அழித்து தனது குலத்தை பழிவாங்கும் நோக்கத்துடன் வாழ்ந்து வந்தான். சாசுகே தனது பயிற்சிகளுக்கு மிகுந்த உழைப்பு செய்தான். நருடோ மற்றும் சக ஊழியர்களின் உதவியுடன் அவன் பல சோதனைகளையும் கடந்து வந்தான். அவனது திறமைகள் மற்றும் ஷிரிங்கன் கண்களின் சக்திகள் அவனை மிகவும் ஆபத்தான நெஞ்சவாக மாற்றின. தனது பயணத்தின் இறுதியில் சாசுகே இட்டாச்சியை எதிர்த்து போராடினான். இருவருக்கும் இடையே நடந்த கடும் போராட்டத்தில் சாசுகே தனது சகோதரனை வெற்றி கொண்டான். ஆனால் வெற்றியின் உண்மையான விலை சாசுகே அறியாத விதமாக பெரியது. இட்டாச்சி சாசுகேவுக்கு பாதுகாக்கும் நோக்கத்துடன் தான் இந்த பயங்கரமான பாதையில் நடந்து வந்தான் என்று சாசுகேவுக்கு பின்னர் தெரிந்தது. இதனால் அவன் மனம் சோர்ந்து தனது குலத்தின் கடைசி உறுப்பினராகும் நிமித்தம் சுமையான சோர்வுடன் தனியாகவே தன்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டான். அவன் பழிவாங்கி இருந்தாலும் தனக்கு எல்லாம் இழந்து விட்டதை உணர்ந்தான்.